2025 டெட் பேப்பர் 1 ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டினை தான் 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். இந்த 2 கொஸ்டினுமே மூதுரை பாடத்திலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே வீடியோவில் போட்டாச்சு. கொஸ்டின் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மடைத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மூதுரை. அடுத்த கொஸ்டின், வாகுண்டாம் என்றழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குமே ஆன்சர் மூதுரை தான். இது 5th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மூதுரை பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. மடையில் பாய்கின்ற தண்ணியில் ஓடுகின்ற சிறுமீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கு என்ன பண்ணுமா, தனக்கு இரையாகக்கூடிய பெரிய மீன் வரும் வர அசைவில்லாமல் காத்திருக்குமா. அதுபோல் தமக்குரிய காலம் வரும் வர சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அடங்கி இருப்பாங்க. அவங்கள நம்ம அறிவில்லாதவர் என எண்ணி வெல்ல நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இந்த பாடலில் ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். இந்த நூலை இயற்றியவர் பார்த்திங்கன்னா ஔவையார். இவர் ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், நல்வழி முதலிய பிற நீதி நூல்களையும் இயற்றியிருக்காங்க. முதுமையான அறிவுரைகளை கொண்டது தான் இந்த மூதுரை. இந்நூலுக்கு வாகுண்டாம் என்ற மற்றொரு பெயரும் வழங்கப்படுகிறது. சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.